ஹலோ எவ்ரிஒன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா சர்ச்சிங் ப்ராசஸ் பத்தி பார்த்திருந்தோம். அதாவது சர்ச்சிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது உள்ள வந்து ரெண்டு கமாண்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து grep கமாண்ட் இருந்தது. அடுத்தது வந்து ஃபைண்ட் கமாண்ட் இருந்துச்சு. ஸோ grep கமாண்ட்னா என்னன்றது டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது ஒரு ஃபைல்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா grep கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபைண்ட் கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாமா? ஃபைண்ட் கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபைலை சர்ச் பண்றதுக்காகவோ இல்லை ஒரு டைரக்டரியை சர்ச் பண்றதுக்காகவோ யூஸ் ஆகுறது தான் இந்த ஃபைண்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபைண்ட் கமாண்ட் வந்து ஒன்று உங்களால வந்து ஃபைலை சர்ச் பண்ண முடியும், இல்லைன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா டைரக்டரினா என்ன, ஃபோல்டரை சர்ச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து ஃபைலை சர்ச் பண்றது அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டரி எப்படி சர்ச் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் கமாண்டோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் கமாண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வரும்னு கேட்டீங்கன்னா பாத். அதுக்கப்புறம் இங்க என்ன வரும்னு கேட்டீங்கன்னா கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இங்க என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன். ஸோ என்ன மாதிரியான ஆக்ஷன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பாத்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாத்னா என்ன, ஒண்ணுமே இல்லை, லொகேஷன் தான். எந்த லொகேஷன்ல உங்களோட ஃபைலை தேட போறீங்களோ அந்த லொகேஷனை கொடுக்கறது தான் அந்த பாத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியானா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபைலோட நேம் வச்சு சர்ச் பண்ண போறீங்களா, இல்ல ஃபைலோட டைப் வச்சு சர்ச் பண்ண போறீங்களா, அல்லது டைரக்டரி வச்சு சர்ச் பண்ண போறீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிஷன் பாஸ் பண்ணணும். ஸோ என்ன கண்டிஷன்ல நம்ம வந்து ஃபைலை சர்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பாஸ் பண்றது தான் கிரைட்டீரியா. மூணாவதா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்னா என்னன்னா நீங்க வந்து உங்களோட ஃபைலை ஃபைண்ட் பண்ண உடனே டெலீட் பண்ணலாமா இல்ல பிரிண்ட் பண்ணலாமா. யூஸ்வலா நமக்கு வந்து ஃபைண்ட் கமெண்ட் கொடுத்தாலே பிரிண்ட் பண்ணி, அதாவது டிஸ்ப்ளே ஆகி தான் காட்டும். ஸோ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண உடனே அதை டெலீட்டும் பண்ண முடியும். அதுக்காக இந்த ஆக்ஷன் நம்ம லாஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபைண்ட் கமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் கமெண்ட் யூஸ் பண்ண போறோம் நம்ம. ஸோ ஃபைண்ட் கமெண்ட் வந்து ஃபைல்ஸை சர்ச் பண்ண போறோம். ஸோ ஃபைண்ட் ஃபைல்ஸ் பை நேம்ஸ் வச்சு சர்ச் பண்ணலாம். ஸோ நேம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஃபைலை வந்து சர்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ செகண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது சின்டெக்ஸ் படி ஃபைண்டுக்கு பக்கத்துல என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பாத் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பாத் போடுவோம். ஸோ எந்த பாத்துல நம்மளோட ஃபைல் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த ரூட் டைரக்டரிக்குள்ள ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள அங்க நான் சர்ச் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கிரைட்டீரியா. நான் என்ன கிரைட்டீரியால சர்ச் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா நேம் கிரைட்டீரியா வச்சு சர்ச் பண்ண போறேன். ஏன்னா ஃபைண்ட் ஃபைல்ஸ் பை நேம், ஃபைல்ஸை நேம் வச்சு நான் சர்ச் பண்ண போறேன். அதனால கிரைட்டீரியா என்ன கிரைட்டீரியான்னு கேட்டா நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இங்க நீங்க என்ன கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபைல் நேம். உங்களோட ஃபைல் நேம் என்ன, நீங்க எந்த ஃபைல் நேமை ஃபைண்ட் பண்ண போறீங்களோ அந்த ஃபைல் நேமை நம்ம இங்க கொடுத்துடலாம். சரிங்களா? சரி, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட லினக்ஸ் பாக்ஸ்ல போயிட்டு நான் வந்து ஜஸ்ட் வியூ பண்ணி காமிச்சிடுறேன். இப்போதைக்கு நான் ஹோம் டைரக்டரிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹோம் டைரக்டரிக்குள்ள எனக்கு நிசாம்ன்ற ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் இருக்கு. நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டச் கமாண்ட்ல வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலு, அதுக்கப்புறம் வந்து டச் கமாண்ட்ல வந்து பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலு, அதே மாதிரி டச் கமாண்ட்ல வந்து கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல். ஸோ மூணு கமாண்ட் மூணு ஃபைல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான மூணு ஃபைல்ஸ் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஹோம் டைரக்டரிக்குள்ள பால் அப்படின்ற ஃபைல் இருக்குதா இல்லையா அப்படின்றத சர்ச் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வெறும் ஹோம் டைரக்டரி மட்டும் கொடுக்குறோம். ஃபியூச்சர்லாம் போனீங்கன்னா பெரிய டைரக்டரி இருக்கும். நீங்க வந்து ரியல் டேபிள்லாம் ஒர்க் பண்ணும்போது மிகப்பெரிய டைரக்டரி இருக்கும். அந்த பெரிய டைரக்டரிக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் ஃபைல் இருக்குதா இல்லையான்றத சர்ச் பண்றதுக்கு இந்த ஃபைண்ட் கமெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எப்படி கொடுக்குறது, ஃபைன் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ரூட் டைரக்டரி கொடுத்துருவோம். எந்த டைரக்டரிக்குள்ள நான் தேட போற ஃபைல் இருக்குன்னு கேட்டா நான் வந்து ஹோம்குள்ள தான் தேட போறேன், அதனால ஹோம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் எதை வச்சு தேட போறேன்னு கேட்டீங்கன்னா நேம் வச்சு தேட போறேன், அதனால நேம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் எதை தேட போறேன்னு கேட்டீங்கன்னா நான் ஆப்பிள் அப்படின்ற ஃபைல் இருக்கா அப்படின்றது நான் தேட போறேன். ஸோ இதை கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். அது என்டர் அடிச்சோன்னே எனக்கு செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்த்துட்டு இதுல வந்து அந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ல பிரிண்ட் பண்ணி காமிச்சிரும். சரிங்களா? ஒருவேளை பிரிண்ட் பண்ணி அதாவது ஃபைலே இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ வந்து ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி எந்த லொகேஷன்ல ஃபைல் இருக்குது அப்படின்றத நம்மளால தேடி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஃபைல்ஸை வந்து எக்ஸ்டென்ஷன் வச்சு சர்ச் பண்ண போறோம். ஸோ ஃபைண்ட் ஃபைல்ஸை வந்து ஃபைண்ட் ஃபைல்ஸ் பை எக்ஸ்டென்ஷன்னா என்ன,
ஃபைல் எதுல முடியுதோ அந்த முடியக்கூடிய கடைசி அந்த ஃபைலோட டைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃபைல் நேமே தெரியல, ஆனா அதோட எக்ஸ்டென்ஷன் தெரியும். டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க, இல்ல சிஎஸ்வி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க, எங்கெங்கெல்லாம் சிஎஸ்வி ஃபைல் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ண முடியும். எப்படி யூஸ் பண்றது? இங்க ஃபைண்ட்ன்றதை கொடுத்துருவோம். ஸோ எங்க தேட போறோம்? இங்க ஹோம்ன்ற டைரக்டரியில தான் நம்ம தேட போறோம். அதுக்கப்புறம் நம்ம நேம்ன்ற கிரைட்டீரியா கொடுத்துக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபைல் நேம் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, எப்பவுமே டபுள் கோட்ஸ் கொடுத்து நீங்க அது உள்ள ஃபைல் நேம் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன், டாட் டிஎக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். நான் ஏன் இங்க ஸ்டார் கொடுத்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை ஃபைல் நேமே தெரியல அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஸ்டார் கொடுக்கணும். ஸ்டார்னா என்ன அர்த்தம்னா வைல்டு கார்ட் சர்ச். அந்த ஸ்பெசிபிக் ஃபோல்டருக்குள்ள யாரெல்லாம் வந்து டெக்ஸ்ட்ல முடியிறாரோ, டிஎக்ஸ்ல முடியிறாரோ அவரை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிரஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸ்டார்னா பை டிஃபால்ட்டா ரேண்டமா சர்ச் பண்ணி யார் யாரெல்லாம் இந்த இடத்துல முடியுதோ அதை நம்மளால ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்த்தலாம். இப்போதைக்கு நான் வந்து எல் கொடுத்துட்றேன். என்னோட ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஃபைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஹெலோ டாட் டிஎக்ஸ்டின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைல்ஸ் வந்து டிஎக்ஸ்டில முடியுது. சரிங்களா? இப்போ நான் அதை வந்து எப்படி சர்ச் பண்றது? ஸோ ஃபைண்டுன்றதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த டைரக்டரியில சர்ச் பண்ண போறோம்? ஹோம் டைரக்டரியில சர்ச் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஐஃபன் நேம் கொடுங்க, அதுதான் நம்மளோட கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்டார் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்கன்னா இங்க உங்களுக்கு காட்டிடும். ஸோ ஹோம் லொக்கேஷனுக்குள்ள ஹெலோ டாட் டிஎக்ஸ்டி ஃபைல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைல் வந்து டிஎக்ஸ்டியில் முடியுது. ஸோ அப்பலாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வச்சும் ஃபைல்ஸை சர்ச் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபைல்ஸ் எப்படி சர்ச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டைரக்டரி எப்படி சர்ச் பண்றதுன்னு பார்த்துக்கலாமா? ஸோ ஃபைண்ட் டைரக்டரிஸ். டைரக்டரிஸ்னா என்ன? டைரக்டரிஸ்னா ஃபோல்டரை தான் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து டைரக்டரி சர்ச் பண்ண போறேன், அதாவது ஃபோல்டரை சர்ச் பண்ண போறேன். எதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணனா அந்த ஃபோல்டரோட நேம் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண போறேன். சரிங்களா? சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எப்போ போல ஃபைண்ட் கமாண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த லொகேஷன்ல சர்ச் பண்ண போறோமோ அந்த லொகேஷன் இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐஃபன் நேம் கொடுத்துட்டு இங்க ஃபைல் நேம் கொடுப்போம். இது ஃபைல் சர்ச் பண்றதுக்கு. ஆனா இந்த தடவை நம்ம வந்து ஃபைல சர்ச் பண்ணல, இங்க நம்ம எதை சர்ச் பண்றோம்? டைரக்டரி நேம் சர்ச் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அப்போ வெறும் நேம்னு கொடுத்தா அவரு வெறும் ஃபைல மட்டும் தான் சர்ச் பண்ணுவாரு. நம்ம தான் சொல்லணும் நம்ம டைரக்டரி சர்ச் பண்ண போறோம்னு சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இங்க லொகேஷனுக்கு பக்கத்துல ஐஃபோன் போட்டுட்டு டைப் கொடுங்க. என்ன டைப்னா டி. ஓகேங்களா? ஸோ ஐஃபன் டைப்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் யாரை சர்ச் பண்ண போறேன், எந்த டைப்பை சர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றோம். எந்த டைப் சர்ச் பண்ண போறோம்? டி அப்படின்ற டைப்பை சர்ச் பண்ண போறோம். டினா என்ன? டைரக்டரின்னு அர்த்தம். அப்போ டைரக்டரியை சர்ச் பண்ண போறேன். எந்த நேம்ல டைரக்டரி இருக்கோ அந்த நேம்ல சர்ச் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்னோட புட்டி பாக்ஸ்ல வந்து என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குன்றத பார்த்துப்போம். என்னோட புட்டி பாக்ஸ்ல வந்து ஏபி நிசாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைரக்டரி இருக்கு. நான் இப்போ வந்து இந்த நிசாம்ன்ற டைரக்டரி சர்ச் பண்ணணும். எப்படி சர்ச் பண்ணலாம்? ஸோ ஃபைன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எந்த லொகேஷன்ல சர்ச் பண்ண போறோமோ அந்த லொகேஷன் இங்க கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபைன் கமாண்ட் கிட்ட சொல்லணும் என்ன டைப்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் இங்க இருந்து டைப் கொடுத்துட்டு, அதாவது ஐஃபன் டைப் கொடுத்துருங்க. ஐஃபன் டைப் கொடுத்துட்டு இங்க டி கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃபைன் கமாண்ட் கிட்ட சொல்றோம் நான் டியை சர்ச் பண்ண போறேன். டினா என்னன்னா டைரக்டரி, நான் வந்து டைரக்டரி சர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபைன் கமாண்ட் கிட்ட சொல்றேன். அதே மாதிரி ஐஃபன் நேம் கொடுங்க. எதுக்காகன்னா நம்ம எந்த ஃபோல்டர் சர்ச் பண்ண போறோமோ அந்த ஃபோல்டரோட நேமை கொடுத்தாகணும். ஸோ இப்போ நான் வந்து என்டர் அடிச்சேன்னா எனக்கு வந்து ஹோம் டைரக்டரிக்குள்ள நிசாம்ன்ற ஃபைல் வந்து நிசாம்ன்ற டைரக்டரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஹோம் டைரக்டரிக்குள்ள நான் ஏன்ற டைரக்டரி இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ண சொல்றேன். இங்க பாருங்க ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ளயும் இருக்கு, அட் த சேம் டைம் நிசாம்ன்ற டைரக்டரிக்குள்ளயும் ஏன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து டைரக்டரி சர்ச் பண்ண போறதா இருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஐஃபன் டைப் அப்புறம் ஸ்பேஸ் டி கொடுத்துட்டோம்னா அந்த ஃபைண்ட் கமெண்ட் புரிஞ்சுக்கும். ஓகே, ஒரு டைரக்டரி சர்ச் பண்ண போறாருன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபைண்ட் கமெண்ட் கிட்ட நம்ம நேம் சொல்றோம்னா ஓகே அந்த நேம் ஸ்பெசிபிக் நேம்ல நமக்கு சர்ச் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ நாம வந்து இந்த இடத்துல பார்த்துட்டோம். ஸோ ஃபைண்ட் பார்த்துட்டோம், பாத் என்ன லொகேஷன் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி என்ன கிரைட்டீரியா, ஸோ டைப்ன்ற கிரைட்டீரியாவா, அதாவது டைரக்டரி கிரைட்டீரியாவா, இல்ல வெறும் நேம்ன்ற கிரைட்டீரியாவா தான் சர்ச் பண்றோமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். இப்போ லாஸ்டா இந்த ஆக்ஷன் பார்த்தலாமா? ஆக்ஷன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டெலீட் பண்ணும். நம்ம எந்த ஸ்பெசிபிக் ஃபைலை செலக்ட் பண்றோமோ அந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இப்போ நான் வந்து டெலீட் ஆக்ஷன் எப்படி அப்படின்றத காட்டுறேன். டெலீட் ஆக்ஷன். ஸோ வழக்கம் போல நீங்க என்ன கொடுத்துருன்னு கேட்டீங்கன்னா ஃபைண்ட் கொடுத்துருங்க. ஃபைண்ட்ல ஹோம் லொகேஷனுக்குள்ள போய்க்கோங்க. எந்த லொகேஷன்ல நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த லொகேஷனை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஃபன் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி, அதாவது ஃபைல் நேம் இங்க கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க லாஸ்டா ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஐஃபன் டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா
ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து எந்த டைரக்டரியில இருக்கக்கூடிய ஃபைலை செலக்ட் பண்றோமோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் வந்து பர்மனெண்டா டெலீட் ஆயிடும் அர்த்தம். சரிங்களா? சரி, இப்ப செக் பண்ணி பார்த்தலாம். எல் கொடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் வந்து டெலீட் பண்ண போறேன். ஸோ ஃபைண்ட் கமெண்ட் மூலியமா டெலீட் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்? ஃபைண்ட் கொடுங்க, எந்த லொகேஷனுமோ அந்த லொகேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஐஃபன் நேம் கொடுப்போமா? ஐஃபன் நேம் கொடுத்துட்டு எந்த ஃபைலை நம்ம டெலீட் பண்ண போறோம்? ஆப்பிள் ஃபைலை டெலீட் பண்ண போறோம். ஸோ அதனால கடைசியா ஐஃபன் டெலீட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். ஸோ ரிமூவ் ஆயிடுச்சுங்களா? ஸோ இப்படிதான் நம்மளால என்ன பண்ண முடியுங்கன்னா ஃபைண்ட் கமெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி நேமை மட்டும் வச்சு சர்ச் பண்ணி ஃபைல் நேம் எடுக்கிறது, அப்புறம் ஃபைண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஃபைல் எடுக்கிறது, அப்புறம் டேரக்டரிஸ் எப்படி சர்ச் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி டெலீட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வீடியோ கீழே வந்து அந்த கமெண்ட்ஸை போடுங்க. எனக்கு ஒருவேளை அந்த கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.